CBSE 10th mathsல trigonometryல example 1 பார்க்க போறோம். சம் பாத்தீங்கன்னா a tower stand in a vertical on the ground from the point. ஒரு டவர் வந்து நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டவர் போட்டுக்கலாம். இது வந்து வெர்டிகலா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து from the point on the ground. கிரவுண்ட்ல இருந்து which is 15 meter away from the tower. இந்த டவர்ல இருந்து எவ்வளவு மீட்டர் அவே இருக்கு? 15 meters இருக்கு. இதோட 15 meters வந்து அவேல இங்க இருக்கு. The angle of the elevation of the top of the tower. இங்க இருந்து இதோட ஆங்கிள் நமக்கு எவ்வளவு வருதுன்னா 60 டிகிரிக்கு நமக்கு வருது. இதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி. Find the height of the tower. இப்போ இந்த இதோட ஹைட் என்ன அப்படினு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணனும். இவங்க இதோட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதோட angle of elevation கொடுத்துட்டாங்க. இங்க ஒரு டவர் இருக்கு. இதோட ஹைட் மட்டும் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதுக்கு நேம் பண்ணிக்கலாம். A இதுக்கு நான் B ன்னு வெச்சிட்டேன். இப்போ C ன்னு வெச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன போட போறேன்னா tan theta equal to எடுக்க போறேன். tan theta equal to எனக்கு என்ன ஃபார்முலா tan theta போடணும் அப்படினா இது வந்து என்ன செய்யும் நமக்கு adjacent ஆங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து இது வந்து ஆப்போசிட் tan theta equal to என்னது ஆப்போசிட் பை adjacent. இப்போ ஆப்போசிட்டோட வேல்யூஸ் என்ன நமக்கு இங்க என்ன எடுத்துறோம் இது வந்து AB adjacent வந்து நம்ம என்ன எடுத்துறோம் BC. இங்க θ வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க tan 60 டிகிரி. ஓகே அப்ப AB வந்து நம்ம h ன்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ அதோட ஹைட் வந்து h. BC வந்து நமக்கு என்னது 15. இப்போ 15 போட்டாச்சு. tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3. எனக்கு h தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப h equal to 15 √3.